ஏய், அங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? உங்களுக்கெல்லாம் இது விளையாட்டா இருக்கா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பயிரை விளைய வைக்கிறோம், ஆனா நீங்க அதை மிதிச்சு நாசம் பண்றீங்களா? சாரி அங்கிள். ஆமா, யார் இவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கான்? அத முதல்ல கீழே போடுற. தீரஜ், இவங்களை அனுப்பிவிடு. நீங்க இங்க ரீல்ஸா ஷூட் பண்றீங்க? ஏய் தீரஜ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? எனக்கு ரீல்ஸ் எடுக்க நல்லாவே தெரியும். அப்போ அந்த அங்கிள்? அட, அப்பா அப்படிதான் அடிக்கடி கோவப்படுவாரு. ஆனா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஓகே. பாய் தீரஜ். பாய். தேங்க் யூ. என்னாச்சு? என்னாச்சு? அதான் எங்களுக்கும் தெரியல. இதுக்கெல்லாம் கண்டிப்பா மெக்கானிக்கை தான் கூப்பிடணும். ஆனா இந்த நேரத்துல மெக்கானிக் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்களே. உங்க காரை காலம்பரம் தான் ரெடி பண்ண முடியும். என்னது, காலையிலையா? என்னாச்சு தீரஜ்? இவங்க கார் ஸ்டார்ட் ஆகலப்பா. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் வீட்டில் வந்து சாப்பிட சொல்லு. கார் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கிளம்பி போட்டோம். ஓ காட். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? எங்க வயல்ல விளைஞ்ச பொருளை வச்சுதான் இதெல்லாம் செஞ்சிருக்கோம். அதனாலதான் இவ்வளவு நல்லா இருக்கு. ஆண்டி, இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான டேஸ்டியான ஃபுட் எங்க சிட்டிலையும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நகரத்தில் இருக்கிற சாப்பாடே உங்களுக்கு பிடிக்காது. என்னோட பெரிய பையன் நகரத்தில் வேலைக்காக போயிருக்கான். ஆனால் இவன் என்னன்னா வீட்டில் உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கான். அவனை ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பீங்களா? அடா, இவன் விவசாயமும் கற்றுக்க மாட்டேங்கிறான். பின்னாடி இவன் சாப்பாட்டுக்கு என்னதான் பண்ணுவான்? இன்டர்நெட்டா இல்லை லைக்கஸா? பை தி வே அங்கிள், சிட்டில இருக்கிற நிறைய பேருக்கு இப்ப ஃபார்மிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க எல்லாரும் சோஷியல் மீடியா பார்த்து தான் கத்துக்கிறாங்க. நீங்க ஏன் அவங்களுக்கு கத்து தரக்கூடாது? அதுவும் சரிதான்ப்பா. நீங்க விவசாயத்தை பத்தி எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும். முதல்ல நீ கற்றுக்கிட்டியா? அதோட நகர வாழ்க்கையை விட்டு யார் இங்கே வருவா? உங்களால எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? அந்த காலத்துலலாம் இந்தியாவில் இருந்த எல்லாருக்குமே விவசாயம் தெரிஞ்சுது. ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் விவசாயம்னா என்னன்னே தெரியல. என்னோட அப்பா எப்பவும் சொல்லுவார், உனக்கு விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியலனா உன்னோட அடுத்த தலைமுறை என்ன சாப்பிடுவாங்க? அதனால தான் நான் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விவசாயத்தை கற்றுக்க போகிறோம். அங்கிள், இங்கெல்லாம் வந்து யார் விவசாயம் கத்துப்பான்னு தானே கேட்டீங்க. இப்போ நாமளே அவங்க கிட்ட போவோம். நீங்க தீரஜ்க்கு விவசாயம் கத்து கொடுங்க. அதை நாங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறோம். சரியா? அப்பா, எங்க போறீங்க? வயல் வேலை பார்க்காதான். உன்ன மாதிரி தினமும் இப்படி செல்போனையே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா அப்பா, நான் விதை எல்லாத்தையும் நேத்திக்கே தூவி விட்டுட்டேன். இங்க வாங்கல, நம்மளோட வயல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். புது ஜெனரேஷன், புது சொல்யூஷனா? சாஃப் அனைத்து தலைமுறையின் அடையாளமாய் இருக்கும் தளராத நம்பிக்கை. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கும்.